70 வருடத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள் செய்யாத சாதனையை செய்த ஜனாதிபதி அனுர. சட்டத்தரணியையும் மனைவியையும் வெறும் ஐஸ் போதைப் பொருளுக்காக சுட்டுக்கொன்ற சம்பவம். பாதாள உறுப்பினரை நெருங்கிய போலீசார். வெள்ளை வேனில் கடத்தியவர்கள் எங்களுக்கு பாடம் புகட்ட தேவையில்லை. அமைச்சர் நலிந்த ஜேதிச பதிலடி. ஐக்கிய தேசிய கட்சியின் கோரிக்கைக்கு நான் பதவி விலக மாட்டேன். அமைச்சர் ஆனந்த விஜயபால அதிரடி. ஈஸ்டர் தாக்குதலில் தொடரும் மர்மம். ராஜபக்சக்கள் தொடர்பில் கசிந்த தகவல். இலங்கை தமிழர்களுக்கு இந்தியாவில் நீங்கள் இடம் கொடுத்து அரசியல் நடத்த வேண்டாம். அவர்களுக்கு இலங்கை இருக்கின்றது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நாமல் ராஜபக்ச கோரிக்கை. உலகின் விலை உயர்ந்த காரை வாங்கிய இலங்கையின் முன்னணி தொழிலதிபர் நெகிழ்ச்சி பதிவு. செய்திகளை தொடர்ச்சியாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட்ஸில் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இலங்கையில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மக்கள் ஜனாதிபதி அனுரவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர். காரணம், வாக்குகளுக்காக மட்டும் சொல்லிவிட்டு தங்கள் வயிறுகளை மட்டும் நிரப்பாமல் ஒவ்வொரு மக்களின் நலனுக்காகவும் ஜனாதிபதி அனுரவின் அரசு போராடுவதே 7 தசாப்தங்களுக்கு பின்னர் இலங்கையில் மாபெரும் சாதனை ஒன்றும் இப்பொழுது இடம்பெற்றுள்ளது. அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு பொறுப்பேற்று 14 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் ஊழல் மோசடிகள் இப்பொழுது குறைந்துள்ளதாக அமைச்சர் உபாலி வெளிப்படுத்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டில் வெளிநாட்டு வர்த்தகத்தில் 2 பில்லியன் வருமானத்தை இலங்கை ஈட்டியுள்ளதும் அனுரவின் வெற்றி என்றும், ஆனாலும் இந்த வெற்றிகளை விரும்பாத சில குழுவினர் தொடர்ந்தும் அரசு மீது சேறு பூசவே முயற்சிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அனுர அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்று இந்த வருடம் அவர்கள் மீதான நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக ஆய்வு ஒன்றின் மூலம் தகவலும் வெளியாகியுள்ளது. தலங்கம அக்குரேகொடவில் சட்டத்தரணியும் அவரது மனைவியும் படுகொலை செய்யப்பட்டதுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை எடுத்து சென்ற மற்றும் துப்பாக்கிதாரிகளுக்கு வசதிகளை கொடுத்த நவகமுவை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 சகோதரர்கள் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் கொலை தொடர்பில் பல முக்கிய தகவல்கள் சற்று முன் வெளியாகியுள்ளது. வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகளான தரிந்து மதுசங்க என்ற டுடு மற்றும் மோதர நிபுண ஆகியோரின் ஐஸ் போதைப் பொருள் கடத்தலை இலங்கையில் முன்னெடுத்து வருபவர்கள்தான் இவர்கள் என தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகள் இவர்களிடம் சுத்தா ஐயாவின் வேலையொன்று இருக்கின்றது, அதை செய்ய வேண்டும் என்றும் தயவு செய்து 7 நாட்களுக்குள் ஒரு வாகனத்தை வாடகைக்கு எடுங்கள் என்றும் கூறியுள்ளனர். அதைத் தொடர்ந்து இந்த சகோதரர்கள் கொட்டாவையில் கார் ஒன்றை வாடகைக்கு எடுத்து கொட்டிகாவத்தையில் முச்சக்கர வண்டியில் வந்த ஒருவரிடம் துப்பாக்கி இருந்த பொதியை வாங்கி சம்பவத்தன்று அக்குரேகொட சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு காருக்கு மாற்றியுள்ளனர். ஒரு வாரமாக இவர்கள் குறித்த திட்டம் தொடர்பில் அறிந்திருந்ததோடு சட்டத்தரணி தனது மனைவியை அலுவலகத்திலிருந்து அழைத்துக் கொண்டு மாலை 4:30 தொடக்கம் 5 மணி வரை தினமும் செல்வதை கண்காணித்துள்ளதோடு சம்பவத்தன்று சூப்பர் மார்க்கெட் வாகன திரைப்படத்தில் சட்டத்தரணியின் கார் நிறுத்தப்பட்டுள்ள தகவலை துப்பாக்கிதாரிகளுக்கு வழங்கியதும் இவர்கள்தான் என்று தெரிய வந்துள்ளது. இந்த கொலைக்கு உதவியமைக்காக சகோதரர்களுக்கு பணம் வழங்கப்படாமல் ஐஸ் போதைப் பொருள் வழங்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிதாரிகளில் ஒருவர் சம்பவத்துக்கு 3 நாட்களுக்கு முன்பே பன்னிப்பிட்டிய ஹோட்டலுக்கு வந்துள்ளதோடு அவருக்கு தேவையான ஐஸ் மற்றும் வேறு வசதிகளை சகோதரர்கள் செய்து கொடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மற்றையவர் சம்பவத்தன்று வந்துள்ளதோடு வாடகைக்கு எடுத்த காரை 7 நாட்களின் பின் மீண்டும் ஒப்படைக்க சென்ற போதே குறித்த நபர்களை போலீசார் பின்தொடர்ந்து கைது செய்துள்ளனர். கொழும்பு ஜிந்துப்புட்டியில் மன்னார் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதன் பாரதூரத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் ஜனாதிபதியின் கவனத்திற்கு அவசரமாக கொண்டு வந்துள்ளார். தொலைபேசியில் நேற்று ஜனாதிபதியை தொடர்பு கொண்ட ரிசாட் பதியுதீன் அப்பாவி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் குறிவைத்து சுடப்படுவது சிவில் சமூகத்தின் அன்றாட வாழ்வை அச்சுறுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். கொழும்பு ஜிந்துப்புட்டியில் சலூன் கடைக்குள் நடந்த துப்பாக்கி சூட்டில் முடிவெட்ட வந்த மன்னார் வெள்ளிமலையை சேர்ந்த 20 வயதுடைய இளைஞர் சஹ்ரி மரணமடைந்தார். இந்த துயரம் அப்பாவிகளுக்கு விழுந்த பாரிய இடியென்றும் தமது ஜீவனோபாயத்திற்காக கொழும்பில் பணிபுரிய வந்த குறித்த இளைஞன் விடுமுறைக்காக வீடு திரும்புவதற்கு சலூனுக்கு சென்றிருந்த நிலையில் சுடப்பட்டுள்ளார். குறித்த கொலைக்கு பின்னால் உள்ளவர்களை அவசரமாக கைது செய்து சட்டத்தின் பிடியில் நிறுத்துங்கள். இப்பொழுது நாட்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். இந்த விடயத்தில் பாதுகாப்புத்துறையை தீவிர கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்துங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பாதாள கோஷ்டியையும் போதை பாவனைகளை அழிப்பதற்கும் தீவிரமாக செயல்படுவது போல் அப்பாவிகளின் உயிர்களை பாதுகாப்பதிலும் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதியிடம் ரிசாட் பதியுதீன் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் தேவையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என இதன்போது ஜனாதிபதி உறுதியளித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
பாதாள உலக குழுக்களையும் வன்முறையாளர்களையும் கடந்த காலங்களில் இலங்கையில் வளர்த்துவிட்டவர்களே இன்று அரசின் மீது சேறு பூச பார்ப்பதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் நலித ஜேதிச இதனை தெரிவித்துள்ளார். நாட்டை பாதாள உலக கூடாரமாக மாற்றியவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் வெள்ளை வேன் கலாச்சாரத்தையும் பகிரங்க படுகொலைகளையும் சட்டபூர்வமாக்கிய ஒரு அரசியல் குழுவின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு சாகர காரியவசம் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது வேடிக்கையாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசு போலீஸ் திணைக்களத்துக்கு முழுமையான சுதந்திரத்தை வழங்கியுள்ளது. அதனால் தான் கடந்த காலங்களில் அரசியல் செல்வாக்கினால் மறைக்கப்பட்ட பல குற்ற செயல்கள் இன்று வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் குற்றவாளிகள் தராதரம் பாராது கைது செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளதோடு தேசிய மக்கள் சக்தி அரசு பாதாள உலகத்துடன் இணைந்துள்ளது என்ற அப்பட்டமான பொய்யை இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளை திசை திருப்பவே மொட்டு கட்சியினர் பரப்பி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். சட்டத்தரணியும் அவரின் மனைவியும் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. முந்தைய ஆட்சியில் நீதியை தடுத்ததைப் போல் இல்லாது குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் எமது ஆட்சியில் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். தேர்தல் களத்தில் மக்கள் தங்களை முழுவதுமாக நிராகரித்து விட்டனர் என்பதை உணர்ந்து மொட்டுக்கட்சி இவ்வாறு அச்சமூட்டும் கதைகள் மூலம் மீண்டும் அரசியலில் உயிர் பெற பார்க்கின்றது என்று தெரிவித்த அமைச்சர் பிரதமரின் கருத்துக்களை தெரிவுபடுத்தி இராணுவத்தினரை தூண்டிவிடும் இவர்களின் இழிவான அரசியல் இனிமேலும் எடுபடாது என்றும் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான வழக்குகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நேரத்தில் இந்த சம்பவத்தில் பெரும் மர்மங்களும் சிக்கல்களும் மறைக்கப்பட்ட பல விடயங்களும் உள்ளதாக மக்கள் போராட்ட முன்னணி தெரிவித்துள்ளது. மக்கள் போராட்ட முன்னணியின் அமைப்பின் அழைப்பாளர் தரிந்து உடுவரக்கெதர இது தொடர்பில் தெரிவிக்கையில் கோட்டபாய ஆட்சியில் இருந்த நேரம் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு சென்று அச்சுறுத்தல்கள் செய்து தங்களுக்கு சார்பானதாக 2021 ஆகஸ்ட் 10 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கே தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. ஈஸ்டர் தாக்குதல் வழக்கில் முதல் சாட்சியாளரான ரொஹான் குணரத்ன மற்றும் இரண்டாவது சாட்சியான இராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே. ஆனாலும் ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரியின் பெயரை எழுதி கொடுத்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரான DWRB செனவிரத்ன, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் CID பணிப்பாளரான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சானி அபேசகர் ஆகியோரின் சாட்சியங்கள் விடுவிக்கப்பட்டே விசாரணைகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. ஈஸ்டர் தாக்குதல் ஒரு சதித்திட்டம், அது ராஜபக்ச குடும்பத்தினர் செய்ததாக நாடாளுமன்றில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க பேசிக் கொண்டிருக்கின்றார் என்றும் தெரிவித்துள்ளார். 2021 ஆகஸ்ட் 10 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் 21,000 குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டுள்ளதோடு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் வழக்குகள் கொழும்பு 7 பவுத்தலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தென்னிந்தியாவில் வசிக்கும் 89,000 இலங்கையர்களுக்கு இந்திய குடியுரிமை அல்லது நீண்டகால விசா வழங்குமாறு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இது வரவேற்கத்தக்கது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பல தசாப்தங்களாக முகாம்களில் வாழ்ந்து வரும் ஸ்திரத்தன்மை, கௌரவம், பாதுகாப்பான சட்ட அந்தஸ்தை எதிர்பார்க்கும் ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்களுக்கு இந்த கோரிக்கை நம்பிக்கை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளதோடு ஆனாலும் இந்த கோரிக்கையானது வரவிருக்கும் மாநில தேர்தல்களை இலக்காக கொண்டதாக இருக்காமல் உண்மையான மனிதாபிமான அக்கறையின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 30 வருட கால யுத்தம் முடிவடைந்த பின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் தமிழக முகாம்களில் இருந்த இலங்கையர்கள் தாமாக முன்வந்து பாதுகாப்பாக நாடு திரும்புவதை எமது அரசாங்கம் தொடர்ந்து எளிதாக்கியது என்று தெரிவித்த நாமல் ராஜபக்ச சவால்களுக்கு மத்தியிலும் அவர்கள் தமது தாய்நாட்டில் கௌரவமாக தமது வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கு பாரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இப்பொழுது நாடு திரும்ப விரும்புவோரின் கோரிக்கைகளை இலங்கை அரசாங்கம் பரிசீலித்து தடைகள் இல்லாது அவர்கள் சமூகத்துடன் இணைவதை உறுதி செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். சட்டத்தரணி புத்திக மல்வராட்சி மற்றும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து பக்கச்சார்பற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக தான் ஒருபோதும் பதவியில் இருந்து விலகப் போவதில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி விடுத்துள்ள பதவி விலகல் கோரிக்கை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். சட்டத்தரணி ஒருவரது படுகொலை என்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது என்றும் சம்பவம் குறித்து நான் கேள்விப்பட்ட உடனேயே
முன்னதாகவே குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யுமாறு பொலிஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார். மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உயர்மட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் மிக வேகமாக நடைபெற்று வருவதாகவும் கடந்த காலங்களில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தியவர்கள்தான் இன்று எம்மீது இவ்வாறான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். எமது ஆட்சியில் எந்தவித அரசியல் தலையீடுகளுமின்றி சட்டமும் ஒழுங்கும் நிலைநாட்டப்படுவதோடு இந்த விசாரணைகளின் முடிவில் உண்மை குற்றவாளிகள் யார் என்பது நாட்டுக்கு தெரிய வரும். மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே இந்த அரசின் முதன்மை பொறுப்பு என்றும் பழைய அரசியல் கலாச்சாரத்தை முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்காகவோ அல்லது அரசியல் லாபம் தேடும் கோரிக்கைகளுக்காகவோ நான் பதவி விலகப் போவதில்லை என்றும் இவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் காணி பிரச்சனையால் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளதோடு கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 3 பேர் இப்பொழுது தலைமறைவாகியுள்ளனர். கோப்பாய் காவல்துறையினர் அவர்களை கைது செய்வதற்கு விசேட நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதோடு குறித்த பகுதியைச் சேர்ந்த 59 வயதான நபரே உயிரிழந்துள்ளார். இலங்கையின் முன்னணி தொழிலதிபர் மைத்திரிபால லங்கேஸ்வர உலகின் மிக விலை உயர்ந்த கார்களில் ஒன்றை தான் கொள்வனவு செய்தமை குறித்து நெகிழ்ச்சியான பதிவொன்றை தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இலங்கையில் மிகவும் விலை உயர்ந்த காராக இருப்பதற்கு பதிலாக அது பல விலை மதிப்பற்ற தியாகங்களின் கலவை என்றும் நான் கொண்டு வந்த ரோல்ஸ் ரோய்ஸ் இன்று இலங்கையில் மிகவும் விலை உயர்ந்த காராக சமூக ஊடகங்களில் முக்கிய தலைப்பாக மாறியுள்ளது. அதன் பின்னால் உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் உங்களுக்காக சொல்லப் போகின்றேன் என்றும் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஒரு கஷ்டமான தொலைதூர கிராமத்தில் மிகவும் சாதாரண குடும்பத்தில் ஒரு சிறிய மனிதனாக தான் தனது பயணத்தை ஆரம்பித்ததாகவும் அந்த நேரத்தில் நான் ஒரு சிறிய நெல் ஆலையை அமைத்து கூலி வேலை தான் செய்தேன் என்றும் நான் நெல் வயல்களுக்கு சென்று விவசாயிகளுடன் வேலை செய்து அவர்களுடன் சமைத்து சாப்பிட்டு அவர்களுடன் சேர்ந்து படிப்படியாக தொழிலை மேலும் வளர்த்தேன் என்றும் தெரிவித்துள்ளார். அந்த நேரத்தில் தனக்கு கார் இல்லை. தன் மனைவிக்கு குழந்தை பிறக்கப் போகும்போது அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல எனக்கு ஒரு வாகனம் கூட இல்லை. அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. மனைவியை ஒரு லொரியில் தான் ஏற்றி குறைந்த வசதிகளுடனேயே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக தெரிவித்துள்ளார். அன்று வியாபாரத்தை செய்து கொண்டே போனாலும் மற்றவர்களின் லொரிகளில் அரிசி மூட்டை ஏற்றி எடுத்து போகும்போது திட்டு வாங்குவது, குறை கூறுவது, கோபமாக கத்துவது இவை எல்லாவற்றையும் கேட்க வேண்டிய கவலையான நாட்கள் தான் அவை என்றும் ஆரம்ப நாட்களில் நெல் ஆலை அத்தகைய தடைகளுக்கு மத்தியில் இயங்கியது. இந்த பின்னணியில் இன்று இலங்கையின் மிகவும் விலை உயர்ந்த வாகனத்தின் உரிமையாளராக இருப்பதில் தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்றும் தெரிவித்துள்ளார். ரோல்ஸ் ராய்ஸ் கார் என்பது தற்செயலானதோ அல்லது தானாக நடந்த ஒன்று அல்ல. நிறைய தியாகங்களின் விளைவு என்றும் சரியான நிர்வாகத்தின் பலன் என்றும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி செயல்படுவதன் மூலம் அடையப்பட்ட வெற்றி என்றும் இவர் தெரிவித்துள்ளார். எந்த வகையிலும் சமூக விரோத மற்றும் ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று வெற்றி கிடைக்கும் வரை பொறுமையாகவும் தைரியமாகவும் வேலை செய்யுங்கள் என்றும் பின்பு இந்த நாட்டில் அடுத்த மிக விலை உயர்ந்த வாகனத்தை நீங்களே இறக்குமதி செய்யலாம் என்றும் இவர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார். உலகக்கிண்ண T20 போட்டித் தொடரின் பி குழு போட்டியில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இலங்கை வெற்றியீட்டி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றுக் கொண்டுள்ளது. போட்டி கண்டி பல்லேகல மைதானத்தில் நடைபெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய இலங்கை அணி ஆஸ்திரேலிய அணியை துடுப்படுத்த ஆடுமாறு பணித்தது. களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 181 ஓட்டங்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்துள்ளது. அணித்தலைவர் மிச்சல் மார்ஸ் 54 ஓட்டங்களையும் டிராவிஸ் ஹெட் 56 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டார். பந்துவீச்சில் இலங்கை அணியின் சார்பில் துசான் ஹேமந்த 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 18 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 184 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியதோடு பெத்தும் நிசங்க ஆட்டமிழக்காது 52 பந்துகளில் 100 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டுள்ளார். இதேவேளை ஆஸ்திரேலிய அணிக்கு சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி வருவது சவாலாக மாறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.